வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 13 கோலம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 14வது கோலம். அந்த 13 கோலத்தோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை என்ன, அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது அது ஒரு தனி லெசனில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் வேணாலும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலம் போவோம். இந்த பேட்டர்னை வச்சு தான் இன்றைக்கி போட போகிறோம். இது ஓ பேட்டர்ன், சரிகம பதனியில் நீ பேட்டர்ன். நீ பேட்டர்னில் இந்த 3 புள்ளியையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி இந்த பேட்டர்ன் உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன், அதாவது ஈ பேட்டர்ன். ஈ பேட்டர்னில் 3 இடம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூ பேட்டர்னில் இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பேட்டர்ன் நம்ம டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த பேட்டர்னை இதை யூஸ் பண்ணி இப்போ இது இந்த தூணில் இந்த இடமும் அதாவது செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணால் இந்த பேட்டர்ன் வருது. இதை மாதிரி 3 பேட்டர்னில் இந்த 3.3 வருஷ பேட்டர்ன் உருவாகிருக்கு. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த கோலம் போட போகிறோம். புள்ளி 9 புள்ளி 1 நிறுத்தியிருக்கேன். இந்த கோலத்தில் இந்த பேட்டர்னை போடுற இடத்த கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். இந்த இடமும் அது எதிர் சைட்லேயும் 2 இடத்துல ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த பேட்டர்னை போட்டுட்டு அந்த கோலத்தை உருவாக்குவோம். இந்த 3 புள்ளியில் இந்த தூண் மாதிரி போடுவோம்ல, அந்த டிசைன் போடுவோம். இந்த மேலே 2 இடத்துலையும் ஓ பேட்டர்ன், அதாவது நீ பேட்டர்ன். இந்த 4 இடத்துலையும் இந்த ஒரு புள்ளியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். மீந்திருக்க 4 புள்ளியை இந்த சைடில் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ பேட்டர்னாக தனித்தனியாக போட்டோம். இப்போ எப்படி வேணாலும் ஜாயின் கொடுக்கலாம். இன்றைக்கி கோலத்துக்கு எப்படி ஜாயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இது சென்டரில் மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 டிசைனையும் இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம், சேர்த்து போட்டு வருவோம். கேப்லெல்லாம் டாட்ஸ் வைக்கிறேன். இந்த பேட்டர்னை வச்சு 7 புள்ளி 1 நிறுத்தி அந்தமாரி புள்ளி வச்சு அந்த மாதிரி கூட கோலம் போடலாம். இல்லாட்டி 6.6 வரிசையில் இந்த பேட்டர்ன் 4 தடவை போட்டு ஜாயின் பண்ணி அந்த மாதிரியும் போடலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஜாயின்ஸ் கொடுத்துருக்கேன். இதிலே நீங்கள் ஜாயின்ஸாக மாற்றி கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் இங்கே இந்த இடம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அல்லது நீங்கள் வேறு மாதிரி கூட ஜாயின்ஸ் கொடுக்கலாம். இந்த இடம் ஜாயின் கொடுக்கலாம், அல்லது இது 2யும் ஜாயின் பண்ணிட்டு சென்டரை விடலாம். அல்லது நீங்கள் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணி மாற்றி ஜாயின் பண்ணும்போது கோலம் வேறு மாதிரியாக வரும். அடுத்த கிளாஸில் 15வது பேட்டர்னை வச்சு கோலம் எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். வணக்கம்.